வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சென்ட்ரல்லேருந்து டிஎம்எஸ்ஸுக்கு மெட்ரோ ட்ரெயினில் முதலையும் வரும்போது பிடிசி பஸ்ஸுலேயே வரலான்னு பார்த்தேன். எப்படி ஒரு சேஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி போனேன். மெட்ரோ ட்ரெயினில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறேன். டிஎம்எஸ்ஸுக்கு எங்கேன்னு கேட்டேன். 5th பிளாட்ஃபார்ம். நாங்கள் டிக்கெட்டே 30 ரூபா. மொத்தம் 3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று பரங்கி மேலே வேலை, 2 ஏர்போர்ட்டு, அதுதான் டிஎம்எஸ் போகிறது. 3வது வந்து விம்கோ நகர். நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்து 2 எக்ஸ்லேட்டர் இறங்கி கீழே போகணும். அண்டர் டவுனில் இருந்துருக்கு. இங்கே தான் டிக்கெட் கியூஆர் கோடை ஸ்வைப் பண்ணி என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. உதாரணமாக வெளிநாட்டெலாம் பார்ப்போம், ஜப்பான், சைனாலாம் பார்த்துட்டு இந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ பளிங்கு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம ஊர்லேயும் நாட்டில் இந்த மாதிரிலாம் மெட்ரோ ட்ரெயின்லாம் வரும் பார்க்கும்போது அது சாதாரண விஷயமாக தான் தெரியுது. மெட்ரோ ட்ரெயின் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. காலையில் நேரம் எல்லோரும் ஒரு அறிபறியாக எல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 2வது எக்ஸ்லேட்டில் இறங்கினேன். எப்போவுமே பஸ்ஸில் போய் சரி ஒரு சேஞ்சுக்காக மெட்ரோவில் போகலான்ட்டு வந்து டிக்கெட் பார்த்தா 30 ரூபீஸ். அதுக்கு ஒரு 4 ஸ்டாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். போகும்போதே ஏர்போர்ட்டு போகிற மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு. சரி நானும் பொறுமையாக போய் ஏறலாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம், சரி எதுக்கு அறிபறி அவசரமாக போகணுன்ட்டு பொறுமையாக போனேன். ஆனால் நான் ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போய் ஏறத்துக்குள்ளே அங்கே இருக்க செக்யூரிட்டி சொன்னார், வேணாம் ஏறாதீங்க, அடுத்த வண்டி பின்னாடியே வருங்கிறாங்க. போய் ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்த வண்டி வந்துருச்சு. பீக் ஹவர்ஸ் தான், ஆனால் கூட்டம் இல்லை, அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு கூட்டமாக இல்லை. ஃப்ரீயாக தான் இருந்தது. பாம்பே கல்கட்டா மெட்ரோ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சபர்பன் ட்ரெயின் மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கும். சென்ட்ரல் எம்ஜிஆர் ஏறணும். நெக்ஸ்ட்டு வந்து அரசத்தோட ஸ்டாப்பிங் வந்தது ஒரு 2 மினிட்ஸ்லேயே. அடுத்தது பார்த்தா எல்ஐசி. எல்ஐசிக்கு அப்புறம் 1000 லைட்டு. அடுத்து நம்ம இறங்க வேண்டியது ஏஜிஎஸ் டிஎம்எஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே 2 ஃப்ளோர், நம்ம 2 எக்ஸ்லேட்டர் இறங்கி கீழே போகணும். இங்கே நம்ம 2 எக்ஸ்லேட்டர் ஏறி மேலே போகணும் வெளியே வர்றதுக்கு. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவங்களாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். எக்ஸ்லேட்டரில் கொஞ்சம் உஷாராக ஏறி போகணும். கொஞ்சம் வெளியே உள்ளேயும் வண்டி உள்ள ஏறுறதுக்கும் வண்டியிலேருந்து வெளியே போய் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வெளியே வர்றதுக்கும் கொஞ்சம் டைமிங் எடுக்குது. டிஎம்எஸ் இது இறங்கிட்டேன். சரி வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எதிரிலேயே பஸ்ஸு. என் பஸ்ஸு 10 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டே இருக்குது பின்னாடி. சைதாபாட்லேருந்து, கிண்டிலேருந்து நிறைய பஸ் 54, 18 வந்துடுச்சு. டிஎம்எஸ் எதில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே அது பஸ் ஸ்டாப்பிங், பிடிசி பஸ் ஸ்டாப்பு இருந்தது. எல்ஐசி பில்டிங் ஸ்டாப்பிங் வந்தது. மவுண்ட் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் வந்தது தெரியல, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வெலிங்டன் பிளாசா. இப்போ அப்படியே இந்த புதுப்பேட்டை கேசினோ தேட்டர் ஆப்போசிட் ஸ்டாப்பிங். தேவி தேட்டர் காம்ப்ளெக்ஸ் தெரியுது பாருங்கள்.
பிஏ பிஹெச்என்எல் ஆஃபீஸ் வர போகிற வழி கெய்டி தேட்டர் காசினோ தேட்டருக்கு ஸ்டாப்பிங் இது ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்பினா மவுண்ட் ரோடு அண்ணா சிலை வந்துடும். நீங்கள் ட்ரெயினில் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து அதே டைமிங் தான் இதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 12 நிமிஷத்தில் நம்ம சென்ட்ரலுக்கு போயிடலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 7 ரூபா தான். மெட்ரோவில் 30 ரூபா, இங்கே 7 ரூபா. பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் திரும்பிடுச்சு. நேராக இப்படி போனீங்கன்னா வாலாஜா சேப்பாக் போகிற வழி அது. இப்படி போனால் சேப்பாக் வாலாஜா ரோடு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். மவுண்ட் ரோடு அண்ணா சிலை, எதுலேயே ஓமுந்துரார் அரசினர் பல்நோக்கு மருத்துவமனை, சிம்சன் ஸ்டாப்பிங் நின்றுது. சென்னை சிட்டி இப்போல்லாம் சிங்கார சென்னைங்கிறது இப்போ உண்மையிலேயே அதே மாதிரி தான் இருக்குது. பச்சை பசைன்னு எல்லா இடத்துலையும் கார்டனிங் தோட்டம்லாம் செடியெல்லாம் வச்சு நல்லா இருக்குது. சிம்சன் ஸ்டாப்பிங் சிந்தாதிரிப்பேட்டை பறக்கும் ரயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சம்மர் சீசன் வெயில் ஸ்டார்ட் ஆகிறப்போ டைம் சீக்கிரமாக வேலையை முடிச்சு வந்தலான்னு பஸ்ஸில் ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். காஸ்மோ கால்டன் கிளப்பு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் ப்ராட்வே, லெஃப்ட் எடுத்தோம்னா பல்லவன் பனிமலை ஸ்டாப்பிங். மெட்ரோக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சேம் டைமிங் தான், ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தானே. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல்னால் சரி மெட்ரோ சொல்லலாம். பணதி முதல் வெயில் காலத்துக்கு ஏசி மாதிரி நல்லா போகலாம். இது ஒரு 12 நிமிஷம் ட்ராவலுக்கு 4 மடங்கு டிக்கெட்டு மெட்ரோவில். பஸ் ஃப்ரீக்வன்சியும் நிறைய இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஹேம்லெட் பிரிட்ஜ். இங்கே இந்த பிரிட்ஜிலலாம் பயங்கர டிராஃபிக் பஸ் இருக்கும். ஆனால் இப்போலாம் ஒன்றுமே இல்லை. அழகாக சென்ட்ரல் வந்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிஎம்எஸ் சென்ட்ரல் டிஎம்எஸ்ஸுக்கு பஸ்ஸு தான் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஏன்னா அதுக்கு இந்த டிக்கெட் விலை அதிகம் மட்டும் காரணம் இல்லை. இந்த எக்ஸ்கலேட்டர் அங்கே ஒரு 2 எக்ஸ்கலேட்டர் மேலே ஏறி இறங்கணும். டிஎம்எஸ் வந்து மேலே 2 எக்ஸ்கலேட்டர் ஏறி போகணும். இதெல்லாம் வெளியூர்லேருந்து வரவங்க வயசானவங்கள ரொம்ப கஷ்டம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.